இப்போ இன்று காலை நீங்கள் வாங்கிய பாலின் விலையையோ அல்லது உங்கள் வண்டியில் போட்ட பெட்ரோலின் விலையையோ யார் தீர்மானிக்கிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? எங்கோ பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் உலக வரைபடத்தில் நாம் தேடி பார்க்க வேண்டிய ஒரு எல்லையில் வெடிக்கும் ஒரு துப்பாக்கி தோட்டாதான் உங்கள் பாக்கெட்டில் உள்ள பணத்தை நேரடியாக திருடுகிறது. இது கேட்பதற்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உலக அரசியல் யதார்த்தம். ரைட். இது எப்படி சாத்தியம்? இதை தடுக்க வேண்டிய சர்வதேச சட்டங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன? இதுதான் இன்று நாம் செய்யப் போகும் இந்த ஆழமான அலசலின் அடிநாதம். சர்வதேச போர்கள், கார்ப்பரேட்டுகளின் பொருளாதார சுரண்டல்கள் மற்றும் சட்டப் பிரிவுகள் எப்படி ஒன்றோடொன்று பின்னிப் பிணைந்து உங்களையும் என்னையும் பாதிக்கின்றன என்பதே ஒரு கதை போல நாம் பார்க்கப் போகிறோம். அதாவது, இந்த உரையாடலின் முடிவில் எல்லைகளில் நடக்கும் போர்கள் எப்படி உங்களின் அன்றாட செலவுகளை, உங்கள் சமையலறை பட்ஜெட்டை தீர்மானிக்கின்றன என்பதை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். எங்கோ நடக்கும் போர் எப்படி என் பர்ஸ காலி செய்கிறது? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் சட்டம் என்ற குறுகிய வட்டத்தை விட்டு சற்று வெளியே வர வேண்டும். அதாவது, உலகமயமாக்கல் என்ற ஒரு பரந்த பின்னணியிலிருந்துதான் நாம் இதை தொடங்க முடியும். சட்டம் என்பது தனித்து இயங்கும் ஒரு தீவு அல்ல. அது உலகப் பொருளாதாரம், அரசியல், வணிகம் என எல்லாவற்றோடும் ஒரு கண்ணுக்கு தெரியாத வலையால் இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி. ஆமா. இங்குதான் கியாஸ் தியரி, அதாவது குழப்பக் கோட்பாடு என்ற விஷயத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. கேயாஸ் தியரி. அந்த அமேசான் காடுகளில் ஒரு பட்டாம்பூச்சி சிறகடித்தால் அது உலகின் மறுபுறத்தில் ஒரு பெரிய புயலை உருவாக்குவதற்கான தொடக்கப் புள்ளியாக அமையலாம் என்று சொல்வார்களே. ஆமாமாம், ரொம்ப பிரபலமான தியரி. ஆனால் பட்டாம்பூச்சி, புயல் என்பதெல்லாம் ஒரு தத்துவார்த்தமான ஒப்பீடு. இது எப்படி நிஜ உலக பொருளாதாரத்திற்கும் சட்டத்திற்கும் நேரடியாக பொருந்தும்? ஒரு சின்ன உதாரணத்தோட இதை விளக்க முடியுமா? தத்துவத்தை ஓரம் கட்டிவிட்டு யதார்த்தத்திற்கு வருவோம். உதாரணமாக, மத்திய கிழக்கில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஹார்மோஸ் ஜலசந்தி அருகே ஒரு சிறிய தூதரக பதற்றம் ஏற்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம். சரி. அங்கு எந்த பெரிய இராணுவ தாக்குதலும் நடந்திருக்காது. ஒரு குண்டு கூட வெடித்திருக்காது. வெறும் வார்த்தை போர் அல்லது 2 போர்க்கப்பல்கள் ஒன்றையொன்று கடந்து சென்றிருக்கும், அவ்வளவுதான். சும்மா ஒரு மிரட்டல் மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஆனால் இந்த செய்தி வெளியான அடுத்த சில மணி நேரங்களில் என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? அந்த கடல் வழியே செல்லும் சரக்கு கப்பல்களுக்கான இன்சூரன்ஸ் பிரீமியம், அதாவது காப்பீட்டுத் தொகை பல மடங்கு உயரும். ஓ, உடனடியாகவா? ஆமாம். உடனே கப்பல் நிறுவனங்கள் இந்த செலவை கச்சா எண்ணெய் விலையில் ஏற்றுவார்கள். அடுத்த சில நாட்களில் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயரும். ரைட். டீசல் விலை உயர்ந்தால் உங்கள் தெருமுனை கடைக்கு வரும் காய்கறி லாரியின் வாடகை உயரும். இறுதியில் அந்த பதற்றத்திற்கான ஒட்டுமொத்த விலையையும் தக்காளி வாங்கும் சாமானியனான நீங்கள்தான் கொடுக்கிறீர்கள். இதை யோசிக்கும்போது எனக்கு ஒன்று தோன்றுகிறது. இது எப்படி இருக்கிறதென்றால், ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் கடலில் யானோ ஒருவன் ஒரு கல்லை எறிகிறான். ஆமாம். அது பெரிய சுனாமியாக மாறாவிட்டாலும் கூட அந்த சிறு அதிர்வுகள் கப்பல் போக்குவரத்து, காப்பீடு, கச்சா எண்ணெய் விலை என ஒன்றன்பின் ஒன்றாகச் சங்கிலித் தொடர் போல மாறி இறுதியாக நம் ஊர் மளிகை கடையின் விலைப்பட்டியலை அடித்துச் செல்வது போல இருக்கிறது இல்லையா? மிகச்சரியான ஒப்பீடு. ஒரு சின்ன கல் இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா என்று நீங்கள் கேட்கலாம். ஆமாம், அதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த சங்கிலித் தொடர் விளைவு என்ற வார்த்தை மிக முக்கியமானது. இதுதான் உலகமயமாக்கலின் மிகப்பெரிய பலமும் அதே சமயம் மிகப்பெரிய பலவீனமும். ஆனால் நமது மூலத் தரவுகள் இதைவிட இன்னும் ஆழமான, கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கும் ஒரு உண்மையை முன்வைக்கின்றன. என்ன அது? அதாவது, இந்த விலைவாசி ஏற்றம் என்பது வெறும் இயல்பான ஒரு உலகளாவிய நிகழ்வு மட்டுமல்ல. அப்போ பல நேரங்களில் அந்த விலைவாசி உயர்வு தானாக நடப்பதில்லை. அது தங்களுக்கு சாதகமாக சிலரால் திட்டமிட்டு உருவாக்கப்படும் ஒன்று என்று இந்த கட்டுரை வாதிக்கிறது. ஒரு நிமிஷம். நீங்கள் சொல்வதை வைத்துப் பார்த்தால், சர்வதேச சந்தையில் ஏற்படும் விலைவாசி ஏற்றம் இயற்கையானது அல்ல, அது செயற்கையாக உருவாக்கப்படுகிறது என்கிறீர்களா? கண்டிப்பாக. அப்படியென்றால் பதற்றத்தால் சப்ளை தடைபடுகிறது என்பது வெறும் மாயையா? இது திட்டமிட்டு உருவாக்கப்படும் செயற்கை தட்டுப்பாடு என்று சொல்ல வருகிறீர்களா? ஆமாம். இதில்தான் சர்வதேச பொருளாதாரத்தின் மிகப்பெரிய தந்திரம் அடங்கியிருக்கிறது. எப்படி செய்கிறார்கள் இதை? எங்கோ ஒரு மூலையில் போர் மூழ்கிறது அல்லது பதற்றம் நிலவுகிறது என்ற செய்தி வந்தவுடனேயே உலகச் சந்தையில் சப்ளை செயின், விநியோகச் சங்கிலி பாதிக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு மாயை திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. உண்மையில் சரக்கு கப்பல்கள் வழக்கம் போல வந்து கொண்டுதான் இருக்கும். கிடங்குகளில் போதுமான அளவு தானியங்களோ எண்ணெயோ இருக்கும். ஆனால் பெருநிறுவனங்களும் சர்வதேச இடைத்தரகர்களும் தங்களின் குடோன்களில் பொருட்களை பதுக்கத் தொடங்கி விடுவார்கள்.
சந்தையில் பொருட்களின் வரத்து செயற்கையாக குறைக்கப்படும். ஓ, தட்டுப்பாடு என்ற பிம்பம் உருவான உடனேயே இயல்பாகவே விலை பல மடங்கு உயரும். இது ஒரு மிக துல்லியமாக திட்டமிடப்படும் பொருளாதார லாபவெறி. பதுக்கல் அல்லது கள்ளச்சந்தை எந்த நாடாக இருந்தாலும் சட்டப்படி ஒரு மிக கடுமையான குற்றம்தானே? ஆமா, 100% குற்றம்தான். உலக வர்த்தக அமைப்பு போன்ற சர்வதேச அமைப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாட்டிற்கும் தனித்தனி வணிகச் சட்டங்களும் இருக்கின்றன. அப்படியென்றால் சட்டம் ஏன் உள்ளே நுழைந்து இந்த செயற்கை தட்டுப்பாட்டை தடுக்க தவறுகிறது? சட்டம் இது எல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறதா என்ன? இது வேடிக்கை பார்ப்பதல்ல, சட்டத்தின் ஓட்டைகளை மிக லாபகமாக பயன்படுத்துவது. சட்டம் என்பது ஆதாரங்களையும் வரையறைகளையும் அடிப்படையாக கொண்டது. உங்கள் ஊரில் உள்ள ஒரு சிறு வியாபாரி 100 மூட்டை அரிசியை பதுக்கினால் உள்ளூர் காவல்துறை அதை கண்டுபிடித்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்துவிடலாம். பல நாடுகளில் கிளைகளை பரப்பியிருக்கும் உலகளாவிய பெருநிறுவனங்கள் இதை செய்யும்போது அவர்கள் கணக்கு புத்தகத்தில் அதை பதுக்கல் என்று எழுதுவதில்லை. வணிகச் சட்டங்களிலுள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி இதை எதிர்கால பாதுகாப்புக்கான இருப்பு அல்லது விநியோக சங்கிலி தாமதம் என்று ஒரு பெயர் வைத்து மிக சுலபமாக தப்பித்துக் கொள்கிறார்கள். அதாவது வார்த்தை ஜாலங்களை வைத்து சட்டத்தை ஏமாற்றுகிறார்கள் என்கிறீர்கள். ஆனால் அரசாங்கங்கள் இதை தணிக்கை செய்ய மாட்டார்களா? தணிக்கை செய்வது அவ்வளவு எளிதல்ல. இதுலதான் 4 என்ற சொல் இவர்களுக்கு கவசமாக பயன்படுகிறது. 4 எப்படி ஒரு கார்ப்பரேட்டுக்கு கவசமாக மாறும்? சர்வதேச வணிக ஒப்பந்தங்களில் ஃபோர்ஸ் மஜூர் என்று ஒரு பிரிவு இருக்கும். ஃபோர்ஸ் மஜோர், ஆமாம், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது மனித கட்டுப்பாட்டை மீறிய ஒரு நிகழ்வு. போர், இயற்கை சீற்றம் போன்றவை நடக்கும்போது ஒப்பந்தங்களை மீறுவதற்கோ விநியோகத்தை தாமதப்படுத்துவதற்கோ சட்டபூர்வமான அனுமதி கிடைத்து விடுகிறது. அப்போ இந்த விதியை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்களா? ஆமா ஐயா, அங்கே போர் நடக்கிறது, கப்பல்கள் தாமதமாகின்றன, இன்சூரன்ஸ் அதிகமாகிவிட்டது, அதனால் விலையை உயர்த்துகிறோம் என்று அவர்கள் நீதிமன்றத்திலோ சர்வதேச தீர்ப்பாயத்திலோ சொல்லும்போது அது பொய் என்று நிரூபிப்பது கஷ்டம். மிக கஷ்டம். அது பொய்யான காரணம் என்று நிரூபிப்பது சட்டத்திற்கு மிகப்பெரிய சவாலாகிவிடுகிறது. போர்ச்சூழல் என்பது எல்லா பொருளாதார குற்றங்களுக்கும் மிகச்சிறந்த பாதுகாப்பு திரையாக மாறிவிடுகிறது. பதுக்கல் என்ற குற்றத்திற்கு போர் என்ற போர்வை போர்த்தப்படுகிறது. சரி, சட்டம் இப்படி பெருநிறுவனங்களுக்கு சாதகமாக வளைக்கப்படும் போது அல்லது செயற்கை தட்டுப்பாட்டை தடுக்க தவறும்போது இது வெறும் பொருளாதார பிரச்சனையாக மட்டும் முடிந்துவிடுவதில்லையே. அங்கேதான் அடுத்த கட்டமே ஆரம்பிக்கிறது. இது சாதாரண மக்களின் வயிற்றில் அடிக்கும் ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறலாக அல்லவா மாறுகிறது? இதை சட்டவியல் எப்படி பார்க்கிறது? மிக சரியான புள்ளிக்கு வந்திருக்கிறீர்கள். இப்போ போர் என்று சொன்னவுடன் உங்களின் அல்லது சாமானிய மக்களின் மனக்கண்ணில் என்ன காட்சி வரும்? வழக்கம் போல ராணுவ வீரர்கள், பீரங்கிகள், துப்பாக்கி சத்தங்கள், இழிந்து விழும் கட்டடங்கள், ரத்தம், இதுதான் தோன்றும். இதுதான் பொதுவான பிம்பம். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் பின்னால் எந்த சத்தமும் இல்லாமல், எந்த இரத்தமும் சிந்தாமல் மறைக்கப்படும் மிகப்பெரிய மனித உரிமை மீறல் ஒன்று இருக்கிறது. அதை கட்டுரை வாழ்வாதார உரிமை பறிப்பு என்று வரையறுக்கிறது. அதாவது குண்டு வீசி ஒருவனை கொல்வது மட்டுமில்லாமல் அவனுக்கு உணவு கிடைக்காமல் செய்து கொள்வதும் ஒரு போர் முறை என்கிறீர்களா? சந்தேகமே இல்லாமல் போரை ஒரு சாக்காக வைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையை விண்ணை முட்டச் செய்வது என்பது உண்மையில் சாமானிய மக்களை மெல்ல மெல்ல கொல்லும் ஒரு பொருளாதார போர் முறைதான். போர் முனையில எதிரி நாட்டு வீரரை கொள்வது எவ்வளவு கொடூரமானதோ அதே அளவு கொடூரமானது போர் சூழலை காரணம் காட்டி ஒரு சாமானியனுக்கு உணவு கிடைக்காமல் செய்வதும். உதாரணமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்துக்கொள்வோம். ஆர்டிக்கல் 21 என்பது மிக முக்கியமான ஒரு அடிப்படை உரிமை. அது கண்ணியமான வாழ்வுரிமையை ஒவ்வொரு குடிமகனுக்கும் உறுதி செய்கிறது. ரைட் டு லைஃப். ஆமாம். ஆனால் இந்த செயற்கையான விலைவாசி உயர்வால் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பமோ அல்லது ஏழை குடும்பமோ தங்களின் அன்றாட உணவுக்காகவும் அத்தியாவசிய மருத்துவத்துக்காகவும் போராடும் நிலைக்கு தள்ளப்படும்போது அவர்களின் கண்ணியமான வாழ்வுரிமை அங்கே முழுமையாக மறுக்கப்படுகிறது. இப்போ இதை கேட்கும் நீங்கள் யோசிக்கலாம், எங்கள் ஊரில் போர் எதுவும் நடக்கவில்லையே, நாங்கள் பாதுகாப்பாகத்தானே இருக்கிறோம் என்று. ஆனால் உங்கள் மாத பட்ஜெட்டில் துண்டு விழும்போதே, உங்கள் குழந்தைகள் கேட்கும் ஒரு பொருளை வாங்க முடியாமல் நீங்கள் தவிக்கும் போதே உங்களின் வாழ்வாதார உரிமை அங்கே பறிக்கப்பட்டுவிட்டது என்பதை நீங்கள் உணர வேண்டும். மிக அருமையாக சொன்னீர்கள். ஆனால் எனக்கு புரியாதது ஒன்றுதான், சர்வதேச மனித உரிமைச் சட்டங்கள் இவ்வளவு இருக்கின்றனவே, ஐக்கிய நாடுகள் சபை போன்ற அமைப்புகள் இருக்கின்றனவே, அவர்கள் ஏன் இதை கண்டுகொள்வதில்லை? இது எப்படி இருக்கிறதென்றால், வீட்டின் முன்கதவை ஒரு பெரிய பீரங்கியை வைத்து சர்வதேச சட்டங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றன, எந்த எதிரியும் உள்ளே வந்துவிடக்கூடாது என்று. ஆமாம். ஆனால் அதே வேளையில் பின்கலவு வழியாக வந்து நம் சமையலறையை யாரோ கொள்ளையடித்து செல்வதற்கு அந்த சட்டங்களை எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அனுமதிப்பது போல் உள்ளதே.
ஏன் சர்வதேச சட்டங்களுக்கு இந்த இரட்டை நிலைப்பாடு? ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு என்றால், சர்வதேச மனித உரிமை சட்டங்களின் கட்டமைப்பு அப்படிப்பட்டதாக இருக்கிறது. உதாரணமாக, ஜெனீவா ஒப்பந்தங்கள் மற்றும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் சட்டங்கள் பெரும்பாலும் போர்முனை விதிகளை பற்றிய அதிகம் பேசுகின்றன. அதாவது நேரடி போர் பற்றி மட்டுமா? ஆமாம், போர்க்கைதிகளை எப்படி நடத்த வேண்டும், பொதுமக்களின் குடியிருப்புகள் மீது நேரடியாக குண்டு வீசக்கூடாது, ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்று மிக தெளிவாக சொல்கின்றன. ஆனால் இந்த சட்ட ஆவணங்கள் போர் சூழலால் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் பொருளாதார ரீதியாக நசுக்கப்படும் உங்களைப் போன்ற என்னை போன்ற சாமானியர்களைப் பற்றி பெரும்பாலும் மௌனம் சாதிக்கின்றன. அதாவது துப்பாக்கியால் சுட்டால் அது போர்க்குற்றம், ஆனால் விலையை உயர்த்தி பட்டினி போட்டால் அது வெறும் பணவீக்கம் அல்லது இன்ஃப்ளேஷன், அவ்வளவுதானே? துல்லியமாக. அந்த மௌனம்தான் இந்த சுரண்டல் அரசியலுக்கு மிகச்சிறந்த முதலீடு. பொருளாதார தடைகள் மற்றும் செயற்கையான விலைவாசி உயர்வால் லட்சக்கணக்கான குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட வரலாற்று தரவுகள் நம்மிடம் உள்ளன. ஆனால் அதற்காக எந்த ஒரு பெருநிறுவனத்தின் சிஇஓவோ எந்த ஒரு நாட்டுத் தலைவரோ சர்வதேச நீதிமன்றத்தில் போர்க்குற்றவாளியாக நிறுத்தப்பட்டதில்லை. ஏனென்றால் சட்டம் அதை ஒரு குற்றமாகவே அங்கீகரிக்கவில்லை. போரினால் சாதாரண மக்களுக்கு இவ்வளவு பெரிய இழப்புகள், மனித உரிமை மீறல்கள், பொருளாதார வீழ்ச்சியெல்லாம் நடக்கிறது. உள்நாட்டிலும் விலைவாசி உயர்கிறது. எந்த ஒரு அரசாங்கமும் தன் மக்கள் கஷ்டப்படுவதையோ தன் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைவதையும் விரும்பாது. வெளிப்படையாக பார்த்தால் அப்படித்தான் தோன்றும். சூழலையோ தேர்ந்தெடுக்கின்றன. தன் சொந்த மக்களின் கோபத்திற்கு ஏன் ஆளாக வேண்டும்? இதன் பின்னணியில் வேறு ஏதேனும் அரசியல் தந்திரம் இருக்கிறதா? இதற்கான விடையை அரசியல் அறிவியலும் நமது மூலத்தரவுகளும் மிக தெளிவாக முன்வைக்கின்றன. அங்கேதான் அதிகார அரசியலின் மிகப்பெரிய செக்மேட் இருக்கிறது. செக்மேட்? ஆமாம், இந்த தந்திரத்தை சர்வதேச அரசியலில் டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் அல்லது கவன திருப்புதல் தந்திரம் என்று சொல்வார்கள். நீங்கள் கேட்டீர்கள் இல்லையா, ஏன் அரசுகள் தங்கள் பொருளாதாரத்தை பணயம் வைக்கின்றன என்று? ஆமா, அது லாஜிக்கா இடிக்கிறதே. உண்மையில் உள்நாட்டு பொருளாதாரம் ஏற்கனவே அதலபாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கும்போதுதான் அரசுகளுக்கு இப்படி ஒரு பதற்றம் தேவைப்படுகிறது. வீட்டுக்குள் இருக்கும் பிரச்சனையிலிருந்து தப்பிக்க அண்டை வீட்டாரோடு சண்டைக்கு போவது போலவா? அதேதான். உள்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் இருந்தால் அதை தீர்க்க முயற்சி செய்யாமல் எதற்காக ஒரு வெளிநாட்டு எதிரியை உருவாக்க வேண்டும்? ஏனென்றால் வேலையில்லா திண்டாட்டத்தையோ பொருளாதார வீழ்ச்சியையோ ஒரே இரவில் சரி செய்ய முடியாது. அதனால் மக்கள் கொதித்தெழுந்து ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓ, பதவிக்கு ஆபத்து வந்துவிடும். கரெக்ட். இதை தவிர்க்க ஒரு நாட்டின் தலைவரோ அல்லது ஆளும் வர்க்கமோ உடனடியாக செய்யும் முதல் வேலை எல்லையில் ஒரு பதட்டத்தை உண்டாக்குவது அல்லது வேறெங்கோ நடக்கும் போரில் தங்களை இணைத்துக் கொள்வது. இது ஒரு திட்டமிட்ட நாடகமா? இது வல்லரசு நாடுகள் பல தசாப்தங்களாக பயன்படுத்தி வரும் ஒரு நிரூபிக்கப்பட்ட உத்தி. நாம் இங்கு எந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் சித்தாந்தத்தையோ வலதுசாரியையோ இடதுசாரியையோ சார்ந்து பேசவில்லை. வரலாற்று தரவுகளின் அடிப்படையில் மட்டுமே பேசுகிறோம். ரைட், அது முக்கியம். நமது கட்டுரை பல வரலாற்று உதாரணங்களை சுட்டிக்காட்டுகிறது. அந்த கவனத் திருப்புதல் எப்படி வேலை செய்கிறது? மக்கள் அதை எப்படி கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள்? இதில்தான் உளவியல் தந்திரம் அடங்கியிருக்கிறது. ராலி ரவுண்ட் தி ஃபிளாக் எஃபெக்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது கொடிக்கு கீழே ஒன்று சேர்வது. ஆமாம், நாடு ஆபத்தில் இருக்கிறது என்ற மாயை உருவாக்கப்பட்டவுடன் மக்கள் தங்களின் அன்றாட பிரச்சனைகளை மறந்துவிடுவார்கள். மக்கள் போர் குறித்த பரபரப்பிலும் தேசபக்தி என்ற உணர்ச்சியிலும் ஆழ்ந்து விடுவார்கள். நமது நாடு வெற்றி பெறுமா, நமக்கு என்ன ஆபத்து வருமோ என்ற பயம் வந்துவிடும். எக்ஸாக்ட்லி. அந்த பயத்தில் இருக்கும்போது அவர்களின் முழு கவனமும் அந்த திசையில் திரும்பி விடுகிறது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதிகார வர்க்கம் தங்களுக்கு சாதகமான பல விஷயங்களை சத்தமில்லாமல் செய்து முடித்துவிடும். ஓ, அப்படியென்றால் நாமெல்லாம் தொலைக்காட்சியின் முன் அமர்ந்து கொண்டு ஏவுகணைகள் பாயும் செய்திகளை பார்த்து பதறிக்கொண்டிருக்கும் அதே நொடியில்தான் நமது பாக்கெட்கள் திருடப்படுகிறது. இயற்கை வளங்கள் கார்ப்பரேட்டுகளுக்கு தாரைவாக்கப்படுகின்றன. புதிய கடுமையான சட்டங்கள் நமக்கு எதிராக நாடாளுமன்றங்களில் நிறைவேற்றப்படுகின்றன. நாம் செய்தி சேனல்களின் விவாதங்களில் மூழ்கியிருக்கும்போது அரசாங்கங்கள் மிகச் சாமர்த்தியமாக தங்களின் தோல்விகளை மறைத்து விடுகின்றன. இதைத்தான் நாம் கவனிப்பதே இல்லையா? ஆமாம், அதுதான் கசப்பான நிதர்சனம். இந்த பரபரப்பு அரசியல் என்பது அதிகார வர்க்கம் தங்களை காத்துக்கொள்ள பயன்படுத்தும் ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பு அரண். மக்கள் பயத்தில் இருக்கும்போது கேள்வி கேட்க மாட்டார்கள் இல்லையா? அதுதான் உளவியல். மக்கள் பயத்தில் இருக்கும்போது அவர்கள் அரசை விமர்சிக்க மாட்டார்கள். ஏன் எனக்கு வேலையில்லை என்று கேள்விகள் கேட்க மாட்டார்கள்.
தேசிய பாதுகாப்பு என்ற ஒற்றை வார்த்தைக்கு முன்னால் மற்ற எல்லா பிரச்சனைகளும் உரிமைகளும் சிறியதாகத் தோன்றும். இந்த உளவியல் தந்திரத்தைத்தான் உலகெங்கிலும் உள்ள பல அரசுகள் காலங்காலமாக பயன்படுத்தி வருகின்றன என்று இந்த கட்டுரை ஆணித்தரமாக நிறுவுகிறது. நாம் இன்று பேசியதை சுருக்கமாக பார்த்தால், சர்வதேச அரசியல், சட்டம், பொருளாதாரம் இவை மூன்றும் எப்படி ஒரு சாமானியனை முட்டாளாக்குகின்றன என்பதை தெளிவாக உணர்த்துகிறது. முட்டாளாக்குவது மட்டுமல்ல, அவனை எப்படி ஒரு நிரந்தர சுரண்டலுக்கு உள்ளாக்குகின்றன என்பதையும் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சட்டம் என்பது வெறும் விதிகளை மட்டும் பேசுவதல்ல. அந்த விதிகள் யாருடைய நலனுக்காக வளைக்கப்படுகின்றன, யாருடைய லாபத்திற்காக எழுதப்படுகின்றன, அதில் உள்ள ஓட்டைகள் யாரை காப்பாற்றுகின்றன என்பதை பேசுவதும் சட்டவியல்தான். ஆமாம், அதுதான் உண்மையான சட்டவியல். உலக அரசியல் சதுரங்கத்தில் நடப்பது இதுதான். ஒரு பலமான அரசு தனது அதிகாரத்தை பறைசாற்றவும் உள்நாட்டு பிரச்சினைகளை மறைக்கவும் போரை பயன்படுத்துகிறது. சர்வதேச வியாபாரியோ அந்த போரை தனக்கான லாபமாக்க பயன்படுத்துகிறான். ஆனால் இந்த இருவருக்கும் இடையில் அகப்பட்டு நசுக்கப்படுவது என்னவோ சாமானிய மனிதனின் அடிப்படை உரிமைகளும் தான். ஆமாம். இதெல்லாம் கேட்கும்போது ஒரு சாதாரண குடிமகனாக கொஞ்சம் நம்பிக்கை இழப்பது போல இருக்கிறதே. ஏன் அப்படி தோன்றுகிறன? எல்லாமே ஒரு மாயை, எல்லாமே ஏமாற்று வேலை என்றால் இதற்கு ஒரு தீர்வே இல்லையா? தீர்வு விழிப்புணர்வில்தான் இருக்கிறது. சர்வதேச அளவில் சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும். பொருளாதார மனித உரிமை மீறல்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் வரம்புக்குள் கொண்டுவரப்பட வேண்டும் என்று நமது மூலத்தரவு வாதிக்கிறது. அது நடக்குமா என்று தெரியவில்லை, ஆனால் நடக்க வேண்டும். இந்த கட்டுரையில் உள்ள ஒரு மிக அழுத்தமான வாக்கியத்தை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையின் மையக் கருத்தை சொல்கிறது. சொல்லுங்கள். எங்கே நீதி மறுக்கப்படுகிறதோ, எங்கே வறுமை திணிக்கப்படுகிறதோ, எங்கே ஒரு வர்க்கம் மற்றொன்றை சுரண்டுகிறதோ, அங்கே மனித உரிமைகள் என்பவை வெறும் வெற்று முழக்கங்களே. சட்டம் என்பது வெறும் காகிதத்தில் இருக்கும் வரை இந்த சுரண்டல் தொடரும். அது எப்போது நிஜத்தில் சமத்துவத்தை நிலைநாட்டுகிறதோ அப்போதுதான் இந்த சங்கிலியை உடைக்க முடியும். ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த உரையாடல் நிச்சயமாக உங்கள் சிந்தனையில் பல அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறேன். இது உங்களுக்கான நேரம். ஆமாம். நாளை காலை நீங்கள் எழுந்து செய்தித்தாளை புரட்டும்போது அல்லது தொலைக்காட்சியில் எங்கோ நடக்கும் ஒரு போரை பற்றியோ பதற்றத்தை பற்றியோ செய்திகளை பார்த்தால் உடனே பதற்றமடைய வேண்டாம். சற்றே நின்று உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த போர் என்ற நாடகத்தால் யாருடைய லாபம் அதிகரிக்கப் போகிறது? மிக முக்கியமான கேள்வி இது. இது என்னுடைய எந்த பிரச்சனையிலிருந்து என் கவனத்தை திசை திருப்புகிறது? சட்டம் இங்கே யாருக்காக மௌனம் காக்கிறது? சற்று சிந்தித்துப் பாருங்கள். நமக்கு தெரியாமலேயே துப்பாக்கிகள் இல்லாத இந்த உலகளாவிய பொருளாதார போரில் நாமும் ஒரு போர்க்கைதியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்திப்போம். அடுத்த சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம்.